அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மா யாரோ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, அதான் சொன்னேன். அது சரி, உனக்கு தூக்கம் வரலையாமா மயூரி? எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே கேக்குறீங்களா? எனக்கு தூக்கம் வராததுக்கு காரணம் உங்களுக்கு தெரியாதா? மனநோய் இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வராதுன்னு எனக்கு தெரியும். மத்தபடி வேற என்ன காரணங்கிறது எனக்கு தெரியாதுமா. ஆமா அத்தை, அந்த மனநோயோட பேரு அர்ஜுன். மயூரி, நீ எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்க. உங்க பையன் எல்லையை தாண்டறதுனாலதான் நான் இப்படி நடந்துக்கிறேன். இங்க பாருமா, இப்படி தேவையில்லாம அர்ஜுன் மேல சந்தேகப்படுறது தப்பு. உன்னை நீ திருத்திக்கிறது நல்லது. ஓ, தப்பு அவன் பண்ணுவான், நான் திருத்திக்கணுமா? நல்லா இருக்க அத்தை நீங்க பேசுறது. அது சரி, என்னை விட அர்ஜுனை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியுமா? மயூரி, நான் அவனை பெத்தவங்கிறத நீ மறந்துடாத. நேத்து வந்து நீ எல்லாம் அவனை பத்தி தப்பா பேசுறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அர்ஜுன் நேத்து வந்து அந்த அமிர்தா பின்னாடி சுத்திக்கிட்டு சின்ன வயசுல இருந்து அவன் மேல ஆசைப்பட்ட என்ன ஒதுக்கி வச்சா அதை பார்த்து சும்மா இருக்க முடியுமா அத்தை? அப்படின்னா? ஓ, அர்ஜுனை பத்தி எல்லாம் தெரியும் சொன்னீங்க. அவன் உங்க பிசினஸ் பார்ட்னரோட பொண்ணு அந்த அமிர்தா பின்னாடி சுத்துறது உங்களுக்கு தெரியவே தெரியாதா? இல்ல, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி சும்மா இருக்கீங்களா? ஐயோ கடவுளே, என்ன இது புது கதையா இருக்கு? இத்தனை நாளா நம்ம அர்ஜுன் விரும்புறது அந்த... ஆமா பாட்டிமா, அதே அமிர்தா தான். என்னோட என்கேஜ்மெண்ட்கே வந்து ஏன் கூடவே சுத்திக்கிட்டு ஏன் அர்ஜுன் மேலேயே கண்ண வச்சா பாருங்க, அந்த அமிர்தா தான். ஐயோ ஈஸ்வரா, என்னம்மா சொல்ற நீ? அன்னைக்கு அந்த பொண்ணு சோகமா தான் இருந்தா, அதுக்கு பின்னாடி இதுதான் காரணங்கிறது இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். அது மட்டும் இல்ல பாட்டிமா, அவ ஒரு பெரிய மாயாவி. அர்ஜுனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து இந்த சொத்தெல்லாம் அபகரிக்கணும்னு மாஸ்டர் பிளான் போட்டு வச்சிருக்கான். உங்க முதுகுக்கு பின்னால கத்தியால குத்த பாக்குறா. இது எதுவுமே உங்க கண்ணுக்கு தெரியல? இல்ல கண்டும் காணாத மாதிரி இருக்கீங்களா எல்லாரும்? இத பாரு மயூரி, நீதான் இந்த வீட்டு மருமகன்னு நான் எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். சாஸ்திரியா அன்னைக்கு சொல்லிட்டாரு, இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. இத பாரு, அர்ஜுன் யார வேணாலும் விரும்பட்டும், அவ நல்லவளோ கெட்டவளோ அது எங்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்ல, அதெல்லாம் இப்ப முடிஞ்சு போன கதையாயிடுச்சு. அவனுக்கு புத்தி சொல்லி ஓ வழிக்கு அவனை கொண்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற?
என்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.